ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு குக்கர் ஒரு 2 சவுண்ட் விட்டால் போதும். பாருங்கள், குக்கரில் வச்சுட்டேன். 2 சவுண்டு வரட்டும். பாருங்கள், வெந்துருச்சு நல்லா. அதுக்கப்புறம் இது தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி நான் பொடியை கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் அதே அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா பழமான தக்காளி, அதை பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நான் எப்பயுமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் கடையில் எங்கேயும் வாங்க மாட்டேன். ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கோங்க நல்லா. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது அந்த பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கங்க. கிளறும் போது அடியிலேருந்து கிளறுங்க. அப்போ தான் இந்த பொட்டேட்டோ உடையாமல் வரும். பொட்டேட்டோ முழுசாக வரும். ஏன்னா ஆல்ரெடி இது பாயில் பண்ணிட்டோம் இல்லையா. நீங்கள் போட்டு நடுவில் போட்டு கிளறினீங்கன்னா அது தனியாக வெளில வந்துடும், இப்போ பிரிஞ்சு வந்துடும், உடஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்பவுமே அடியில் விட்டு கிளறுங்க, அப்போ தான் உடையாது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. உருளைக்கிழங்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.